ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளைனாக இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸை ரொம்ப சூப்பராக ஆரி ஒர்க் மாதிரி நாம்ளே டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு நீடில்ஸ் எதுவும் தேவையில்லை. இப்படி இருந்த ப்ளவுஸை நம்ம இப்படி ஆக்கிடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள், நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்கு நீடிலோ ஆரி ஒர்க் தெரிஞ்சிருக்கணுமோங்கிற எந்த அவசியமே கிடையாது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ப்ளைனான ஒரு ப்ளவுஸு. நான் பின்னாடி வெறும் ஒரு நாட் மட்டும் வச்சு ஒரு பாட் நெக் வச்சுருக்கேன். இதுக்கு ரோப் மட்டும் நான் வச்சுருக்கேன். வேறு எந்த டிசைனுமே இது பண்ணல. ஒரு வயலட் கலரில் வெல்வெட் ப்ளவுஸ் இது. ஆக்சுவலி இது எப்பயும் போல் நார்மல் ப்ளவுஸ் தான். நெக் மட்டும் நான் பாட் நெக் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன் எப்பவும் போல். நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணால் ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மியாக, ஒரு 200 ரூபாய்க்குள்ளேயே ரொம்ப சூப்பராக முடிஞ்சிடும். நம்ம கடையில் போய் இது பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக விலை கேட்பாங்க, காசாகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு தேவையானது. நான் இன்றைக்கி சுகர் பீட் ஒரு பஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு கொஞ்சமாக க்ளூ, இந்த மாதிரி செயின் பீடு கிடைக்கும், இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது மீட்ரு 25 ரூபா வரும். அந்த பஞ்ச் அப்படியே 50 ரூபா தான். இது ஸ்டோன் பேக்கெட் 10 ரூபா. அப்புறம் இந்த செயின் பீடு 1 மீட்டர் 10 ரூபா. இந்த மாதிரி எல்லாம். இந்த க்ளூ 37 ருபீஸ் தான். ஐ திங்க் 37 38 அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் குட்டியாக ஒரு க்ளூ வச்சுருந்தேன். 80 கிராமே 37 ருபீஸ் தான். அந்தளவுக்கு இது ஒர்த்து தான். இதுக்கு முன்னாடி நான் 20 கிராம் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். 20 கிராமோ 30 கிராமோ சரியாக தெரில. இது வாங்குறதுக்கு பதிலாக நம்ம அதுவே வாங்கிக்கலாம். 37க்கு 80 கிராம் கிடைக்குது. நம்மளுக்கு இது ரொம்ப நிறையா இடத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன டிசைன் எடுத்து வச்சுருக்கோமோ, நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவையான இந்த க்ளூ தான். இந்த க்ளூ விட்டுக்கலாம் ஒரு லைன் ரொம்ப லேஸாக. இந்த க்ளூ போட்டு ஒட்டுற மூலிமா நல்லா அழகாக ஒட்டிக்கும். இந்த க்ளூ ஒட்டிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த பஞ்சாக இருக்கும் இல்லையா, அந்த பீடை நான் ஒட்டுறேன். அது த்ரெட்டில் கோர்த்து தான் இருக்கும். ஸோ ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கங்காட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வீடியோ அங்கங்கே சிதறன மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க, க்ளூவில் நல்லா படுற மாதிரி. இதே மாதிரியே இந்த சிங்கிள் லைனை ஃபுல் நெக்குக்கு கவர் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டு வரைக்குமே கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளூ விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பஞ்சாக இருக்கக்கூடிய இந்த பீடை ஒட்டுங்க. நல்லா ஒட்டிக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஒட்டின மாதிரி இது தெரியாது. நம்ம அச்சல் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி நல்லா கழுத்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அழகாக ஒரு பாட் நெக் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துலேயே நான் அந்த ஸ்டோன் செயின்னு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சுருந்தேன். அது ஒட்டிட்டு அதுக்கு அடுத்த லைனில் சேம் இந்த சுகர் பீடை நான் ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த டிசைன் இப்போ பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இந்த டிசைன் போட போகிறேன். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் விற்பாங்க. அது நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ விட்டுட்டு அந்த திலகம் ஸ்டோனை ஒட்டிக்கலாம். இது பேக்கெட் 10 ரூபா தான். அப்புறமேட்டு சுகர் பீடு, எல்லாத்தோட சுகர் பீடு குட்டியாக இருக்கும். அதை வாங்கி நம்ம அப்படியே திலகம் பீடை சுற்றி ஒட்டணும். சப்போஸ் இது ஒட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அந்த செயின் பீடுன்னு சொன்னேன்ல, தான் இங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த செயின் பீடையும் எடுத்து அழகாக ஒட்டலாம். எப்படி ஒட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த செயின் பீடு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் க்ளூ போட்டுக்கலாம். சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த சென்டரில் இந்த 3 டாட் மாதிரி வச்சுருக்கேன்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு திலகம், பக்கத்தில் 3 டாட், மறுபடியும் திலகம், பக்கத்தில் ஒரு 3 டாட், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அந்த 3 டாட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீடு எடுத்து வச்சுருக்கேன். 3 டாட் வச்சுட்டு அது மேலே அப்படியே அழகாக இந்த பீடை ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இது. மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு திலகம். இதுதான் திலகம் பீடு, சாரி திலகம் ஸ்டோன். க்ளூ விட்டுக்கலாம் எப்பயும் போல். க்ளூ விட்டுட்டு அந்த ஸ்டோனை வச்சிடலாம். ஸ்டோன் வச்சுட்டு சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் இருக்க மாதிரி க்ளூ விட்டுக்கோங்க. இதுதான் அந்த செயினை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைட்லேயும் அழகாக வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு குட்டியோண்டு ஒரு சுகர் பீடு வச்சுட்டிங்கன்னா அழகாக இந்த டிசைன் செட் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா ஒவ்வொரு சுகர் பீடை எடுத்து ஒட்டுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஒட்டிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே கைக்கும் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த சிம்பிள் டிசைன் தான் எனக்கு நான் பண்ணியிருக்கேன். திலகம் பீட், பக்கத்தில் இந்த 3 ஸ்டோன்,
கழுத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன், அப்புறமேட்டு ஒரு செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன், அவ்வளோதான் ஒட்டியிருக்கேனே. அவ்வளோதான் இந்த ப்ளவுஸோட ஒர்க்கே. ஆனால் போட்டோடனே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே சேம் டிசைனை கைக்கும் நம்ம ஸ்லீவுக்கும் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து பார்டரில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். இது மாதிரியும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேறு மாதிரி தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்டர் நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் க்ளூ விட்டுக்கோங்க, நல்லா பார்டர் ஒட்டிலே க்ளூ விட்டுக்கோங்க. க்ளூ விட்டுட்டு இந்த சுகர் பீடை வச்சுக்கலாம். இது வந்து இப்படி சைனாட்ட கோத்து தான் இருக்கும், அதனால் நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமான வேலையாக இருக்கும், கஷ்டமாகவே இருக்காது. இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் அங்கே அந்த டிசைன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் இந்த செயின் ஸ்டோனு, இன்னொன்று வந்து இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு, செயின் பீடு ஒரு ஸ்டோன், செயின் பீடு ஒரு ஸ்டோன், அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செயினை வந்து அந்த குட்டி குட்டியாக 4 மட்டும் இருக்கிற மாதிரி, 4 பீட் இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. 4, 5 அது மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலேயும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டிங்கன்னா இதனுடைய ஃபைனல் அவுட்புட் இது தான். சென்டரில் வந்து நான் 5 ஸ்டார் மாதிரி அந்த குட்டி குட்டி 3 பீடு வச்சோல்ல, அது மட்டும் சென்டரில் ஒரு டாட் வச்சு சுற்றிலே கவர் பண்ணியிருக்கேன். ஹிப் பெல்ட்டுக்கு வந்து குட்டி குட்டியாக டாட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இதனுடைய ஃபைனல் அவுட்புட் இது தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ், ஆனால் வியர் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.